சில்லி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் 2 ஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். சில்லி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டுக்கோங்க. மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டியிருக்கும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே கிளறி விட வேண்டாம். கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டிக்காமல் இருக்கும், மசாலாவும் உதிராது. இது போல் நல்லா பொரிஞ்சு வரவும் நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி வந்ததுமே கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கருவேப்பிலையோட மனம் அந்த சில்லியில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப மனமாக. அதனால தான் இப்போ எடுத்தாச்சு சில்லி. சூப்பரான ஒரு காரசாரமான ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் பண்ணிங்கன்னா மசாலா உதிராது, பாத்திரத்தில் ஒட்டாது. அதே போல் காரம் நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.